ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் லைட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அதான் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இருக்கிறதுல கம்மியான ப்ரைஸில் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். பட் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. லைட் செட்டிங்ஸ்லாம் நான் சரியாக பண்ணாததால் ஒர்க் ஆகலை என்னன்னு தெரியல. இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீஷோ பேக்கிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங்லாம் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரிஜினல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி தான் இருக்குது. பட் உள்ளே இருக்க பாக்ஸ் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நமக்கு நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் RGB லைட் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். பரவாயில்ல, இது இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மி. நான் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்லாம் இல்லை, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். சரி, இப்போ வந்து இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்க மாதிரிலாம் தெரில. நார்மலாக ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது நமக்கு குவாலிட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட் வந்து நமக்கு குவாலிட்டியாக இருந்தால் போதும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு நான் அது மேலே தான் ஹைட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வச்சா அந்தளவுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னும் கொஞ்சமே ஹைட் ஏற்றணும். இந்த கரெக்டாக இந்த டேபிள் அளவுக்கு ஹைட் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேரில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதில் வந்து ரிமோட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன் பண்ணோடனே நமக்கு இந்த கலர் தான் எரியும். ஸோ அடுத்து கீழே ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அழுத்தினோன்னா நமக்கு எல்லா கலரும் சேர்ந்து எரியும். ஒயிட் அதிகமாக வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃப்ளாஷு அந்த மாதிரி இருக்குல்ல, ஃப்ளாஷு, ஃபேடு, ஸ்மூத்து அந்த பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இதோட ப்ரைஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 129 தான் இதோட ப்ரைஸு. மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ ஒரிஜினலாக இப்போ நீங்கள் ஸ்டூடியோ லைட் மாதிரி வாங்கணும் அப்படின்னா டிஜிடெக்கில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது இது எவ்வளவோ ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நமக்கு மோட் பட்டன்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட்டு லைட்டு ஒர்க் ஆனால் போதும். ஸோ மோட் பட்டனை எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்த கலர் வந்து மாற்றுறேன். ஸோ இது ஒரு கலர். ஆக்சுவலி இது 2 வைக்கணும், நம்ம ஒன்று தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு கலரு. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் வந்து நான் கம்மி பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணியாச்சு. அடுத்து ஃபுல் பிரைட்னஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. பிரைட்னஸ் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மீஷோலேருந்து நம்ம ரிமோட்டு கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ரிமோட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ லைட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆங்கிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் டியூப் லைட்டில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடியோ லைட்டு அந்த சாஃப்ட் பாக்ஸ்லாம் போட்டு எடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரும். இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக நான் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு 3000 அந்த மாதிரிலாம் கொடுத்து லைட்டு பேக்ரவுண்ட் லைட் வாங்க முடியாதுன்றவங்களுக்கு இது எவ்வளோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 2 வாங்கணும், 2 சைடு வைக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் வச்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஃபுல்லாக வால் இருக்கணும், ஒயிட் கலர் வால் இருக்கணும், அப்படி இல்லைனா கிரே கலர் வால் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நல்ல வாலில் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வைலட் கலர் தான் நம்ம வைக்கணும்னு நினச்சோம். பட் இது அந்தளவுக்கு தெரியல இப்போதைக்கு. அதாவது ஒரு பிகினர்கிட்ட என்ன எப்படி இருக்குமோ நான் அந்த மாதிரி தான் வந்து வச்சு காட்டுறேன். ஸோ நார்மல் ஒரு டியூப் லைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லைட்டு. நம்மக்கிட்ட ஃபோக்கஸ் லைட் இருக்குது. ஸோ அது போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸில் அடிக்கிற லைட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒயர் சொருவி இருக்கும் போது நீங்கள் அதில் கை வச்சிங்க அப்படின்னா லைட்டாக எர்த்தடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் வந்து கையில் தொடாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மினிமம் ப்ரைஸ் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 129 மீஷோலேருந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட கம்மியாக கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். பட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பண்ணுறோம், பட் அது அந்தளவுக்கு ரீச் ஆகிறதே கிடையாது. டியோட் ஆப்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீடியோலாம் போட்டிருக்கோம் அன்பாக்ஸ் பண்ணி. ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.